திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையின் முதல் பதிகம் பிரம்ம பதிகம், சீர்காழி பதிகம். தோட்டுடைய செபியன் விடையேறி ஒத்துவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே, பெம்மான் இவன் அன்றே என்ற பாடல் கொண்ட பதிகத்தை நாம் இங்கே பாடலும் பொருள் விளக்கத்தையும் நாம் சிந்திக்கலாம். சிந்திக்கும் முன் இப்பாடல் எந்த தருணத்திலே பாடப்பட்டது என்ற தருண விளக்கத்தை சற்று ஆராய்ந்துவிட்டு சிந்தித்துவிட்டு பிறகு பாடலும் பொருள் விளக்கத்தையும் நாம் சொல்லலாம். இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஞானப்பால் அவர் எப்பொழுது உண்டு பாடினார் என்பது எல்லா அடியார்களுக்குமே தரவாக தெரிந்தது தான். இருந்தாலும் கொஞ்சமாக சொல்லிவிட்டு நாம் பாடலும் பொருள் விளக்கத்துக்கு நாம் செல்லலாம். அதாவது சோழ நாட்டை அழகு செய்வது திருக்கழுமலம் என்றும் சீர்காழி நகரம்தான். இந்த சீர்காழி நகரத்திலே அந்தணர் குணத்திலே கவுனியர் கோத்திரத்தில் சிவபாத ஹிருதய என்ற ஒரு பெரியார் அவதரிக்கிறார். அவருடைய மனைவியார் பகவதி அம்மாள். இருவருக்கும், அதாவது அந்த காலத்திலே சமண மதம் தழைத்தோங்கி அதிகமாக இருந்தால் சைவத்தின் திருநீற்றின் நெறி குன்றிருந்தது. அதனால் சிவபாத ஹிருதயர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து திருநீற்றின் ஒளி அதிகமாக தழைத்தோங்க செய்ய நமக்கு ஒரு பிள்ளையாரை நீங்கள் அருளுங்கள் என்று அவர் தவமிருந்து சிவபெருமானை வேண்ட, அவ்வாறே பகவதி அம்மாரும் கருவுற்று கடலிலிருந்து எழுந்தும் சூரியனைப் போல இந்த பிள்ளையார் அவதரிக்கிறார். அது சிவபெருமானின் திருநாளான திருமாவனுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே அவர் அவதரிக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் பிள்ளையார் அவர் அவதரித்து அவருக்கு எதனால் ஆண் குழந்தை பிறந்து விட்டதால் அதனால் அந்த குதூகலமாக இருந்து வீடு எல்லாம் அழகப்படுத்தி நெய்யாட்டு விழா செய்து ஜாத கர்மம் எல்லாம் சடங்குகள் எல்லாம் செய்து மகிழ்கிறார் சிவபாத ஹிருதயர். அங்கு இருக்கும் மற்ற உற்றார் உறவினர்கள் எல்லாரும் மிகவும் மகிழ்கிறார்கள். அதனால் இப்படி இருக்க பிள்ளையார் வளர்ப்பறை என அவர் வளர்கிறார். ஓராண்டு ஆகும்போது சப்பானி குட்டிக்கிறார், தவழ்கிறார். தம்மை பாவா என்று கூப்பிடுவரெல்லாம் கையால் தடவி முகங்களை மலை வைத்தும் காலால் உதைத்தும் மனமுருகி கரைந்த தலையை கட்டி தழுவியும் பெருமகிழ்ச்சி தருகிறார் பிள்ளையார். இப்படி பிறகு சதங்கை மணிகள் ஒளியிட தாதிய தம் கைப்பற்றி தெளிநடை பெய்கிறார். ஜல் 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 என்று 2 ஆண்டு ஆகிறது. அப்புறம் மணல் வீடு கட்டி சிறுமிகளிடம் ஓடி ஆடி விளையாடி இந்த மாதிரிலாம் மகிழ்கிறார். பிறகு 3 வயது அவருக்கு நிரம்புகிறது. அப்பொழுது ஒரு நாள் அவர் தந்தையான சிவபாத ஹிருதயர் தோணியப்பரை வணங்குவதற்காக அங்கே செல்கிறார். அப்பொழுது குழந்தையும் பிள்ளையாரும் நானும் வருகிறேன் அப்பா, நானும் வருகிறேன் என்று ஜல் 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 என்று சலங்கை முறையிட அவர் அடம் பிடிக்கிறார் பிள்ளையார். வேண்டாம் வேண்டாம் குழந்தாய், சொல்வதை கேள். நான் சொன்னேன், இல்லை நானும் வருகிறேன். சரி, அவ்வளோ அடம் பிடிக்க ஒன்றும் செய்ய முடியலை சிவபாதையர்கள். அதனால் அழைத்து சென்று கோயிலினுடைய குளக்கரையிலே பிள்ளையை அமர வைக்கிறார். பார் குழந்தாய், பத்திரமாக இருக்க வேண்டும், நான் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன், அதுவரையிலும் நீ உட்கார்ந்த இடத்திலேயே அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சிவபாதையர் பிள்ளைக்கு சொல்லிவிட்டு அவர் குளத்தில் இறங்கிறார். குளத்தில் இறங்கி அவர் நீரில் மூழ்கி அவர் ஸ்நானமெல்லாம் செஞ்சு அவருடைய ஆகம விதிப்படி அவர்கள் செய்து நீரிலே மூழ்கி கொஞ்சம் நேரம் இருப்பது அவருடைய இது. அதனால் அது எழுந்த உடனே அதுவரையிலும் பிள்ளையார் தந்தையாரையே பார்த்து கொண்டிருப்பார். தந்தையார் திடீரென்று காணவில்லையே, ஐயோ என்ன செய்வது என்று மனதில் திக்கென்று அப்படி இருக்குது பிள்ளையாருக்கு. தான் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படி சுற்றுமுற்றும் பார்த்து அப்படி கொஞ்சமாக தேம்பி அழ ஆரம்பித்து விட்டு உடனே தோணையப்பன் சிகரத்தை பார்த்து அம்மையும் அப்பனையும் ஆகிய வீட்டிற்கும் தோணையப்பன் சினியை பார்த்து அம்மே அப்பா என்று அழத் தொடங்கிவிடுகிறது பிள்ளையார். கருணைக்கடலான சிவபெருமான் பிள்ளையார் அது பழந்தொண்டை கருதி பிள்ளையாருக்கு திருவுள்ளம்
கொண்டு அவருக்கு வந்து திருவுள்ளம் காட்ட முடிவு செய்து விட்டார். அதனால் உமாதேவியரை அழைத்து, தேவி, உன்னுடைய முளைப்பாலை கறந்து பொற்கணத்திலே கறந்து பிள்ளைக்கு நீ பாலமுது ஊட்டுவாயாக என்று சொல்ல அம்மையாரும் தேவியாரும் அவ்வாறே செய்க. அதாவது அதில் சிவஞானத்தை கலந்து சிவபெருமான் எடுக்க அதை வந்து பொற்கிணத்திலே அவர் தேவியார் ஒரு பக்கமாக சாய்த்து அவர் வந்து பிள்ளையாருக்கு பால் குடிக்கிறார். அப்போ வந்து அந்த பக்கமாக பார்த்தது அம்மையின் தோடு. இது வந்து பாடல் வரும்போது அதனுடைய விளக்கமாக நாம் பார்க்கலாம். அவ்வாறு அன்னை பால் குடிக்கிறார்கள். பால் கொடுத்து முடித்த உடனே வந்து அவர் சிவபாதகரை எழுந்து வைக்கிறார். டக்கன்று இவர்கள்லாம் மறந்து விடுகிறார்கள். அந்த பால் வந்து இப்படி இப்படி இங்கேருந்து இப்படி இப்படி ஒழுகிட்டு இருக்கு. பார்த்தோன்னே, என்ன பால் உண்டாயா? யார் கொடுத்த பால் உண்டாய்? பக்கத்தில் ஒரு சின்ன குச்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவர் கேட்குறார், யார் கொடுத்த பால் உண்டாய்? என்ன, அவர்கள் வந்து அந்தனர்கள்லாம் ஆச்சாரமாக இருப்பாங்கல்ல, எச்சில் பாலை உண்டாயா? யார் கொடுத்தார்? பால் யார் கொடுத்தார்கள்? என்ன, குழந்தை வந்து இப்படி கையை நீட்டி அந்த விதானத்தினுடைய அந்த மேலே இருக்கும் சிகரத்தில் இருக்கும் அம்மையை பறி காட்டி, இவர் தான் பால் கொடுத்தார் என்று அவர் வந்து குழந்தை சொல்கிறது. அந்த சொல்லும் பொழுது அந்த பிள்ளையார் பாடும் பாடல் தான் இந்த சிறுகாழி பதிகமாகும். தோடுடைய செவியன் விடையேறி ஒத்துவன் மதிசீடி என்ற இந்த பாடல் அது. வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே இவன்தான் இந்த சிவன்தான் எனக்கு வந்து பால் கொடுத்தார் என்று அப்படி வந்து வீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று பாடுகிறார். இதுதான் பாடல் பாடிய தருணம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு பாடலையும் பாடி அதனுடைய பொருள் விளக்கத்தை சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். தோடுடைய செவியன் விடையேறி ஒத்துவன் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறி ஒத்துவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த. வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இப்பொழுது பாடலின் பொருள் விளக்கத்தை நாம் காணலாம். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு பாடிய முதல் பாடலின் முதல் சொல் தோடுடைய என்பதாகும். தோ என்ற முதல் எழுத்து ஓ என்ற ஓங்கார சப்தத்தில் ஆரம்பிக்கிறார் ஞானப்பிள்ளை. ஓங்கார சப்தம்தான் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவன்களுக்கு உள்ளே உலங்கும் பிரணவ மந்திரம் ஆகும். தோ என்ற முதல் எழுத்தை பார்த்தோம். இப்போது முதல் சொல்லை பார்ப்போம். தோடுடைய. தோடு என்பது பெண்கள் காதில் அணியும் ஒரு அணிகலன் ஆகும். கம்மல், அதோடு ஜிமிக்கி போன்றவை. ஆனால் ஆண்கள் காதில் அணியும் அணிகலனுக்கு குழை குண்டலம் என்று பெயர். அப்படியாய ஞானப்பிள்ளை யாரை குறிப்பிடுகிறார் என்றால், சிவனையும் சக்தியும் ஒரு சேர காண்கிறார் என்று சொல்கிறார். முதலில் தோடுடைய என்று ஆரம்பித்ததன் காரணம் என்னவென்றால், உமையம்பிகை பிள்ளையை தன் மடியில் வைத்து ஞானப்பாலை ஊட்டும் பொழுது பிள்ளை ஒரு பக்கமாக முதலில் கண்டது அம்மையின் தோடு அணிந்த காதினைத்தான். மறுபக்கமே சிவனது பாகமான குழை அணிந்த காது உடைய சிவன் ஆகும். எனவேதான் ஞானப்பிள்ளை தோடுடைய செவியன், தோடுடைய செவியல் என்று ஆரம்பிக்கவில்லை, தோடுடைய செவியன் என சிவனை குறிப்பிட்டு பாடலை பாடி ஆரம்பிக்கிறார். சரி, தோடுடைய செவியன் பார்த்தோம். அடுத்தது என்ன? விடை ஏறி ஒத்துவன் மதிசூடி. விடை ஏறி காளை மாடான நந்தியம் பெருமான் மீது ஏறி ஓ தூவன் மதிசூடி.
தூய்மையான வெண்மையான பிறைமதி பிறைச்சந்திரனை தன் தலைமுடியில் சூடி. அடுத்து, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். காடுடைய சுடலை பொடி, சுடுகாட்டு சாம்பல், அதாவது சுடுகாட்டு சாம்பலை பூசுது. எத்தகைய பெரிய தனவந்தன் ஆனாலும் சரி, இறுதியில் சுடுகாட்டுக்கு வந்து எரிந்து பிடி சாம்பலாகத்தான் ஆவார்கள் என்பதை உணர்த்துவதே திருநீர் ஆகும். அந்த திருநீரை பூசிக்கொள்வது நாம் ஆகும். அத்தகைய தூய வெண் திருநீரை பூசி காட்சியளித்த சிவபெருமான் என் உள்ளம் கவர் கள்வன் என்கிறார் ஞானப்பிள்ளையார். அடுத்து, ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த, ஏடுகளை கையில் கொண்டவனுமாய் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவன் முன்னாட்களில் இத்தலத்தில் தவம் செய்து படைக்கும் தொழிலை பெருமானே உன்னிடம் பெற்றான் அல்லவோ. அப்படிப்பட்ட வீடுடைய பெருமைக்குரிய பிரம்மாபுரத்தில், அதாவது சீர்காழியில் தோன்றியிருக்கும் எம்பெருமான் இவனன்றே என பாடுகிறார். யார் உனக்கு பால் கொடுத்தது என தந்தையார் அதட்டி கேட்டதற்கு பதில் கூறுகிறார் ஞானப்பிள்ளை. பிரம்மபுரத்தில் தோன்றியிருக்கும் எம்பெருமான் எம் ஈசன் இவனன்றே. இப்படி இந்த பதிகம் முழுக்க பாடலின் இறுதியில் பால் கொடுத்த உமையை சரிபாதியாக கொண்ட பெம்மான் இவனன்றே, இவன்தான் எனக்கு பால் கொடுத்தது, சிவனார்தான் எனக்கு பால் கொடுத்தது என தந்தைக்கு கூறுகிறார் ஞானப்பிள்ளை. எல்லா பாடல்களிலுமே இறுதியாக இப்படி கூறுவது ஞானசம்பந்தர் இப்படி கூறுகிறார், பெம்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். பாடல் 2. முற்றலமையில நாகமோடு என முளை கொம்பவை பூண்டு வற்றலொடு கனலாபலி தேந்தென துள்ளம் கவர்கள்வன். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த பெற்றமுந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. முற்றலாமை இளநாகமோடு ஏன முளைக்கொம்பு அவை பூண்டு. முதிர்ந்த ஆமை ஓட்டினையும் இளமையான நாகத்தையும் பன்றியின் முளைகள் போன்ற பற்களையும் மாலையாக அணிந்த எம் ஈசன். வற்றலோடு கனலா பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர் கள்வன். வற்றலான தசை வற்றிய போடு, தட் மீன்ஸ் பிரம்ம கபாலம், பிரம்ம கபாலத்தில் பிட்சை எடுத்து திரியும் எனது உள்ளம் கவர் கள்வன் ஆன எம் ஈசன். அடுத்து, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கழல் கையால் தொழுதேத்த. பெரியோர் சான்றோர்களுக்கு இலக்கணமே பிறரிடமிருந்து கற்பதும் அவர்கள் கூறுவதை கேட்பதும் அவரை பற்றி சிந்திப்பதுமேதான். அப்படி சிந்திக்கும் பெரியவர்கள் தங்கள் கையால் உனது கழல்களை திருவடிகளை தொழுது ஏற்றுமாறு உள்ள எமது ஈசன். அடுத்து, பெற்ற மூந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெற்ற மூந்த பிரமாபுரத்தில் வீற்றிருக்கும் எனது பெம்மான் எம் பெருமான் எனது ஈசன் இவனன்றே, இவன்தான். பாடல் 3. நீர் பரந்த நிமிர் புன்சடைமேல் ஓ நிலவின் மதிசூடி ஏர் பரந்த இனவெள் வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன். ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. நீர் பரந்த நிமிர் புன்சடைமேல். கங்கை நீர் நிரம்பி நிமிர்ந்து சிவனாரின் திருச்சடைமேல் அமர்ந்து இருக்க கீழ்ப்புறம் ஓர் நிலா வெண்மதி சூடி வெண்மையான பிறை நிலவியும் சூடிய எம் ஈசன். ஏர் பரந்த என வெள்வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன். ஏர் என்றால் அழகு.
அழகு மிகுந்த எனது வெள்ளை சங்கு வளையல்கள் எனது கையை விட்டு நழுவ செய்த என் உள்ளம் கவர்ந்த கள்வன் எம் ஈசன். வளையல்கள் கையை விட்டு ஏன் நழுவுகிறது? மகிழ்ச்சியிலும் ஊட்டத்தாலும் உடல் பெருகும், கவலையாலும் உள்ளம் புகுந்த காதலாலும் உடல் மெலியும். இவ்வாறான காதலால் என் உடல் மெலிய பெற்றதினால் சிவன் என் உள்ளம் புகுந்து உடல் மெலிந்ததால் என் சங்கு வளையல்கள் கையை விட்டு நழுவுகின்றன என்பது பொருளாகும். அடுத்து, ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓர் ஊர் இது என்ன? பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஊர்கள் நிறைந்த இவ்வுலகில் முதலில் தோன்றியதுமாய் அழியா ஒப்பற்ற ஊர் இந்த பிரமாபுரம் இது என்று பேர் பெற்றிருக்கும் இந்த பிரமாபுரத்தில் சீர்காழியில் எழுந்தருளுள்ள பெம்மான் எம்பெருமான் எனது ஈசன் இவனன்றே, இவன்தான். பாடல் 4. மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உள் மகிழ்ந்து பலி தேறிய வந்தென உள்ளம் கள்வன் மண் மகிழ்ந்த அரபம் மலர்கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. அதாவது, விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஒட்டில் உள்மகிழ்ந்து பலிதேறிய எனது உள்ளம் கவர் கள்வன். வானவெளியில் மகிழ்ச்சி பொங்க ஆணவச்சொற்கோடு பறந்து திரிந்த மும்மதில்கள் எனப்படும் தங்கம், வெள்ளி, இரும்பில் ஆன 3 கோட்டைகளும் தன்னுடைய கணை ஒன்றினால் வீழ்த்திய எம்பெருமான் எம் ஈசன். மேலும் கையில் விளங்கும் பிட்சை எடுக்கும் பிரம்மகபாலத்தை ஏந்திய எம் ஈசனே என் உள்ளம் கவர் கள்வன் எம்பெருமான் எம் ஈசன். இதன் உட்பொருளாவது, மும்மதிகள் எனப்படுவது நம்முள் உள்ள ஆணவம், கன்மம், மாயை என்ற மும்மலங்களாய் நாம் கொண்டிருப்பது. அவை ஜீவாத்மா பரமாத்மாவையோடு சேர தடைகளாய் இருப்பனவாகும். அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி இம்மும்மலங்களை சிவனருளால் அழிக்கப் பெறுவோம் என்பதே இதன் உட்பொருளாகும். அடுத்து, மண்மகிழ்ந்து அரவம் மலர்கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. மண்ணை விரும்பி புற்றிடமாக வாழும் பாம்பினையும் கொன்றை மலர் மாலைகளை மார்பில் அணிந்தவனுமாய் தன்னில் சரிபாதியாய் பெண் மகிழ உமை அம்பிகைக்கு தன் உடலில் சரிபாதி தந்து பிரமாபுரம் எழுந்து அருளியுள்ள எனது பெம்மான் என் பெருமான் எம் ஈசன் இவனன்றே, இவன்தான். பாடல் 5. ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடை ஓரும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்தெனதுள்ளம் கவர்கள் மண் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோ காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, பெம்மான் இவனன்றே. பொறுமை பெண்மை உடையன் சடையன் விடை ஊறும் இவன் என்ன. பெண்மைக்கு, அதாவது உமை அம்பிகைக்கு உடலில் ஒரு பாகம் கொடுத்து இருவரும் ஒருவராக ஒருமை பெண்மை உடையன் எம் ஈசன். மேலும் சிவனும் உமையும் விடை மீது காளையின் மீது ஏறி அமர்ந்து ஊர்ந்து வரும் இவன் என்ன எம்பெருமான் என்ன தெரிகிறதா? அடுத்து, அருமையாக உரை செய்ய அமர்ந்த எனது உள்ளம் கவர் கள்வன். அருமையாக உரை செய்ய எனது உள்ளத்தில் உறைவிடமாக அமர்ந்து கொண்ட எம்பெருமானே எனது உள்ளம் கவர் கள்வன் இவனே.
கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன? பிரளய காலத்தின் போது கருமை நிறமாக பெற்ற கடல் கொந்தளித்து ஊர்களை ஆக்கிரமித்த போது இந்த பிரம்மாபுரம் ஆகிய சீர்காழி மட்டும் ஒரு தோணி போல எந்த சேதமும் படாமல் தோணிபுரமாக மிதந்தது. அந்த காலம் அது என்ன? அப்படி இந்த ஊர் மட்டும் மிதந்தது. அதாவது எப்படி இந்த ஊர் மட்டும் மிதந்தது? தோணி எப்பராகவும் சட்டைநாதராகவும் இந்த ஊரை காத்ததினால் இந்த பிரம்மாபுரம் ஒரு தோணிபுரமாக மிதந்தது. அடுத்து, பெருமை பெற்ற பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இந்த மாதிரி பெருமை பெற்ற பிரம்மாபுரத்தில் வீற்றிருக்கும் பெம்மான் இவனன்றே. எம்பெருமான் எம் ஈசன் இவன்தான். பாடல் 6. மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலர் ஆகி மழு ஏந்தி இறை கலந்த இனவெள்வளை சோர என் உள்ளம் கவகள்வன் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதி சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. மறை கலந்த ஒலி பாடலோடு ஆடலர் ஆகி மழு ஏந்தி. ஒலி வடிவமான வேதத்தை பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தீமையை அழிக்கும் மழு ஆயுதத்தை கையில் ஏந்தி கொண்டும் உள்ள எனது ஈசன். அடுத்து, இறை கலந்த என வெள்வளை சோர என் உள்ளம் கவர் கள்வன். இறை என்பது இங்கு கையின் மணிக்கட்டை குறிக்கிறது. வெள்ளை சங்கு வளையல்கள் எனது கையின் மணிக்கட்டையும் தாண்டி கீழே நழுவும் அளவுக்கு என்னை ஏங்கி இழைக்கச் செய்த எம் ஈசனே என் உள்ளம் கவர் கள்வன். அடுத்து, கரை கலந்த கடியார் பொழில் ஈடுயர் சோலை கதி சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. கரை என்பது இருள். இருள் சூழ்ந்த நந்தவனத்திற்கு உள்ளும் தானே நீடுயர்ந்த சோலைகளுக்குள்ளும் இடைவிடாது தன் ஒளியை சிந்தக்கூடிய வெண்ணிலா பிறையை சூடிக்கொண்டு பிரம்மாபுரத்தில் வீற்றிருக்கும் பெம்மான் இவனன்றே. எம்பெருமான் எம் ஈசன் இவன்தான். பாடல் 7. சடை முயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதிர் வேத உடை முயங்கும் அறவோடுமி தந்தெனதுள்ளம் கவர்கள்வன் கடல் முயங்கு கழிசூ குளிர்கானல் அம்பொன் சிறகன்னம் பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெடை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதுரெய்த சடையில் கலந்த கங்கையை உடையவனுமாய் திருக்கரத்தினிலே அனலை அதாவது தீப்பிழம்பை ஏந்தி எரிவீசச் செய்தவனுமாய் உள்ள எனது ஈசன். உடைமுயங்கும் அறவோடு ஒளி தந்து எனது உள்ளம் கவர் கள்வன். தனது உடை முயங்க அதாவது தனது கச்சையில் அரவமான பாம்பை கட்டி ஜாலம் செய்யும் எனது உள்ளம் கவர் கள்வன் எம் ஈசன். கடல் முயங்கு கழி சூழ் குளிர்கானல் அம்பொன்
சிறகு அன்னம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. கடல் சூழ்ந்த உப்பங்கழிகளை சூழப்பெற்ற குளிர்ந்த கடற்கரை சோலைகளை உடையதும் தன்னுடைய படைகளோடு குஞ்சுகளோடு சிறகு விரித்து நகரும் அன்னங்களோடு உடைய பிரம்மாபுரத்தில் வீற்றிருக்கும் பெம்மான் இவனன்றே. எம்பெருமான் எம் ஈசன் இவன்தான். பாடல் 8. வியரிலங்கு வரை முந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் பலி சேற்றெனதுள்ளம் கவர்கள் வன் துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அரையன் வலிசெற்று எனது உள்ளம் கவர் கள்வன். வியர்வை இலங்குமாறு உந்திய அகலமான தோள்களால் வீரம் விளைவித்த கைலாயமலையே தூக்கிய இலங்கை மன்னன் ராவணனின் அகங்காரத்தை சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் கைலாயத்தை அழுத்தி ராவணனது அகங்காரத்தை அழித்த எம்பெருமான் எம் ஈசன் எம் உள்ளம் கவர் கள்வன். துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயர் இலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. உலகில் பல ஊழிகள் தோன்றி பல துயர்கள் விளைவிக்கும் பொழுதெல்லாம் உலகை அழியாது காக்கும் பிரம்மபுரத்தில் வீற்றிருக்கும் பெம்மான் இவனன்றே. எம்பெருமான் என் ஈசன் இவன்தான். பாடல் 9. தாழ்நுதல் இறை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீனுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனதுள்ளம் கவர் கள்வன். வாழ்நுதல் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. தாழ்நுதல் செய்து இறை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீணுதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர் கள்வன். சிவனாரின் தாளையும் அதாவது திருவடியையும் நுதலையும் திருமுடியையும் குறிக்கோளாக கருதி பன்றி உருவெடுத்து பூமியை தோண்டி தோண்டி சிவனாரின் திருவடியை காணச் சென்ற திருமாலும் அன்னப்பறவை வடிவெடுத்து சிவனாரின் திருமுடியை காணச் சென்ற பிரம்மாவும் அவர்களின் நீண்ட தேடலுக்கு பின்பாக அடியையும் முடியையும் அறியப்படாதவனாய் வான் உயர்ந்து நின்ற அண்ணாமலையானாக நின்ற எம்பெருமான் எம் ஈசன் என் உள்ளம் கவர் கள்வன். வாழ்நுதல் செய்து மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஒளிபுரிந்திய பெண்கள் மற்றும் உலகில் உள்ள அனைவரும் பணிந்து ஏத்தும் வண்ணம் பிரமாபுரத்தில் வீற்றிருக்கும் பெம்மான் இவனன்றே. எம்பெருமான் என் ஈசன் இவன்தான். பாடல் 10. புத்தரோடு புரியில் சமணும் புறங்கூற நெறி நில்லா ஒத்த சொல்ல உலகம் பலி தேந்தெனதுள்ளம் கவர் கள்வன். மத்தயானை மருக உரி போர்த்ததோர் மாயம் இது என்ன பித்த
பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. பெம்மான் இவனன்றே. புத்தர்களும் சமணர்களும் சான்றோர் வகுத்த நெறியில் நில்லாது சைவத்தை புறம்பூற ஒத்த சொல்ல உலகம் பலி தேர்ந்து எனது உள்ளம் கவர்கள்வன். தமக்கு ஏற்புடையதாக தோன்றிய பிழைப்பட்ட கருத்துக்களை சொல்லித் தெரிய நீயோ உலகமெல்லாம் தெரிய பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பெருமானே, நீயே எனது உள்ளம் கவர்கள்வன். மத்த யானை மருக உரி போத்ததோர் மாயம் இது என்ன? பித்தர் போலும் பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே. மதம் கொண்ட யானை உள்ளே கயாசோரன் மிரளுமாறு அதன் தோலை உரித்து போர்த்து கொண்ட சுந்தர பெருமானுக்கு பித்தா என வடிவு காட்டிய பித்தர் போலும் பிரமாபுரத்தில் வீற்றிருக்கும் பெம்மான் இவனன்றே. எம்பெருமான் என் ஈசன் இவன்தான். பாடல் 11 இறுதிப் பாடல். அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவ தொல்வினை தீதல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவ தொல்வினை தீதல் எளிதாமே. தொல்வினை தீதல் எளிதாமே. அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. அருமையான நெறிகளை உலகிற்கு வழங்கும் வேதங்களில் வல்ல பிரம்மனால் படைக்கப்பட்டதுமான அகன்ற பொய்கையில் தாமரை மலர்களை உடையதுமாய் பிரம்மபுரத்தில் எழுந்தறியுள்ள இப்பெம்மானை முக்தி அறியச் செய்யும் முதல்வனை. அடுத்து ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமே. ஒரு நெறியாக மனத்தை வைத்து உணர்ந்த ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறியாகிய இப்பதிகத்தை பாடவல்லவர்கள் தமது தொல்வினைகள் தீர நம் பெருமானின் அருளை எளிதாக கிடைக்கப் பெறுவர் என பாடி முடிக்கிறார் ஞான சம்பந்த பெருமான். நாமும் சிவபக்தியோடு இப்பதிகத்தை பாடி ஈசனின் அருளை பெறுவோமாக என்று கூறி அடுத்த பதிவிலே அடுத்த வேறொரு தேவார பாடலை தேர்வு செய்து பாடலையும் பொருளிலக்கத்தையும் நாம் இங்கே சிந்திக்கலாம் என்று கூறி அடையார் பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணி ஐயா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.